Assalamu alaikum all. After a 3 weeks gap, okay. இன்னைக்கு நாம ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா வந்து cheesy tacos. Wow, இவ்வளோ சீஸியாக இருக்கு பாருங்க. ஸோ guys, நம்மளுடைய cheesy potato tacos பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ingredients வேணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். First 2 cup of ஆஷிர்வாத், அதாவது வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து வீட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோதுமை, தென் ஆனியன்ஸ் 2 onions, then dry chillies, corianders, then tomato ketchup, cheese, oil, salt and 3 potatoes. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோஸ் பாயில் ஆகணும். ஸோ வந்து குக்கர் வச்சு அதில் வாட்டர் வச்சு 3 பொட்டேட்டோஸ் போட்டுட்டு ஒரு 2 or 3 விசில்ஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஆட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 spoon ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஆட்டாவை நல்லா சாஃப்டாக நம்ம நார்மலாக சப்பாத்தி எல்லா ரோட்டிக்கெலாம் பண்ணுற மாதிரி ஆட்டாவை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து கொல்லன்னு வளன்னு ஆகிடக்கூடாது. ஸோ நார்மல் கன்சிஸ்டன்சியில் ஆட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் டன், நல்லா ரவுண்ட் ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு. ஸோ கைஸ் நம்மளுடைய ஸ்டவ்லேயும் வந்து சவுண்ட் வந்துடுச்சு விசில். ஸோ இப்போது பொட்டேட்டோ பீல் பண்ணி பொட்டேட்டோஸ் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கைஸ் ஒரு பேன் வச்சாச்சு. அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ கைஸ் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதும் அதில் ட்ரை சில்லிஸ் ஒரு 10 போட்டுக்கலாம். மேக் ஷுர் நம்மளுடைய ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். தென் இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் பாருங்கள். இந்த சில்லிஸ்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன்ஸும் சேம் ரெட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், இன்னும் ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த சில்லிஸ் எடுத்துக்கிறேன். அது சவுண்டு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த லெவலில் இதை நம்ம நல்லா உடச்சிக்கலாம். ஓகே, குட்டியாக, ரொம்ப குட்டியாக. லைட்டாக கை மட்டும் எரியும், மேனேஜ் பண்ணிக்கோங்க. நம்மளாலேயும் வந்து ரொம்ப ஐ கெஸ் 3 weeks கிட்ட ஆகிடுச்சு வீடியோ போட்டு. பிகாஸ் க்ளவுஸ் போட்டு பண்ணோம். எக்ஸ்கியூஸ் மீ, க்ளவுஸ்லாம் போட்டால் இது ஒழுங்காக உடையாது. ஸோ வந்து பாருங்கள் 3 weeks ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்ம நர்சிங் கோர்ஸ் படிக்கிறோம். ஸோ வந்து நிறைய எக்ஸாம்ஸ், அந்த டீச்சிங் இந்த டீச்சிங் கிளினிக்கல்ஸ் அதிலே இருந்தது. ஸோ இன்னைக்கு சண்டே வீக்கெண்டுன்றதால சரி எனக்கு ஒரு வீடியோ பண்ணிடலாம் சொல்லி ஃபைனலாக பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் லைக் திஸ் தூளாக பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோஸை இதில் போட்டுடலாம். நல்லா ஸ்பைசி டாக்கோஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி. ஸோ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, மிக்ஸ் இட் வெல். தென் இதில் கொஞ்சம் சால்ட். ஓகே, சால்ட் ஆஸ் பர் யுவர் டேஸ்ட். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் அண்ட் ஆல்சோ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரெட்டிஷ் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். தென் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலி இது கூட கொரியாண்டர்ஸ். அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய இன்சைட் டாப்பிங்ஸ் ஆஃப் டாக்கோஸ். ஸோ கைஸ் பாருங்கள், டாப்பிங்ஸ் இன்சைட் டாப்பிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இதில் லைட்டாக கொஞ்சம் ஆட்டா அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஓகே, தென் ரவுண்ட் பால்ஸ் மாதிரி 3 எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக சப்பாத்திலாம் எப்படி பண்ணுவோமோ அதை மாதிரி பேல் பண்ணிக்கலாம்.
தமிழில் வேறு என்னன்னு தெரியல. அரைச்சிக்கலாம்ல என்னமோ சொல்லுவாங்க தமிழில். ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட். ஓகே கைஸ், ஓகே நல்லா மெலிஸாக பண்ணிக்கோங்க. மெலிஸ் பண்ணிக்கலாம். தின்னா தின் தமிழ் இல்லை இங்கிலீஷ். சாரி, கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எங்கள் மதர் டங் வந்து உருது. இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஏதாவது பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம டாக்கோஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ தட் அதை கட் பண்ணுற மாதிரி ஓகே இதை மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 2 வரும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் திஸ் ஹோல் விழுந்துடும். தென் நாம் இந்த ஆட்டாவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ரவுண்ட் வந்துருச்சு. இதை மாதிரி எல்லா ரவுண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க அவ்வளோதான், ரெடி பண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை ஜஸ்ட் ஹீட், எந்த ஒரு ஆயிலும் போட வேணாம். ஓகே, ஆயிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஹீட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ரொம்ப இல்லாமல் லைட்டாக ஹீட் ஆகிற அளவுக்கு. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கைஸ், இதை மாதிரி நல்ல பப்படை மாதிரி பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ஓகேவா, லைக் சப்பாத்தி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி ஆனதும் நம்ம வந்து நம்மளுடைய எல்லா டாக்கோஸையும் இப்படி பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு டோஸ்டான ஒரு சப்பாத்தி எடுத்தாச்சு. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் லேயர் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு டொமேட்டோ சாஸ் போடாத. ஷூ. நெக்ஸ்ட் வந்து ஒரு கோட்டிங் சீஸ் வச்சுக்கலாம். சைடில் வைங்க. ஓகே, ஸோ லைக் திஸ் சீஸ் ஒரு சைடு வச்சுக்கலாம். தென் அது கூட நம்ம பொட்டேட்டோ டாப்பிங்ஸ். இது பார்க்க ஒரு மினி பீஸா மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் இட் இஸ் அண்ட் டாக்கோஸ். தென் இதை அவ்வளோதான் லைக் திஸ் ரோல் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்குது நம்மளுடைய டாக்கோஸ். ஓகே, ஸோ வந்து இதே மாதிரியே வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் நல்லா நிறைய ஆயில் போட்டுக்கலாம். ஸோ கைஸ், ஆயில் வந்து நல்லா ஷிம்மில் வச்சுட்டு நம்ம இதை ஸ்லாண்டிங் பொசிஷனில் போட்டுக்கலாம். ஓகே, நல்லா லோ ஃப்ளேம்லேயே அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். தென் ஃப்ரண்ட் பேக் சொல்லி டர்ன் பண்ணி வைக்கலாம். வந்து நான் வந்து பேக்கில் போட்டேன். நல்லா எடுத்துகிட்டு ஸ்லோவாக ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. கைஸ் பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம அப்படி லைட்டாக ஃப்ளிப் பண்ணிக்கலாம். செம்ம சீஸு எம்மியாக இருக்குது. ஓகே டன், எல்லாத்தையுமே ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் பாருங்கள் சூப்பராக சீஸியாக ரெட்டிஷாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். ஸோ கைஸ் எல்லாத்தையுமே நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.